ஹலோ ஆல். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் contaminants from municipal wastewater or sewage and produces a liquid effluent suitable for disposal in the natural environment. அதாவது நம்மளுடைய வேஸ்ட் வாட்டர் அல்லாட்டி கழிவுகள் சாக்கடை அந்த மாதிரி சோர்ஸஸ்லேருந்து முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் ஸ்வீவேஜ் அதிலேருந்து ரிமூவிங் கண்டாமினன்ட்ஸ், அதாவது தேவையில்லாத, அதாவது கற்களாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வேஸ்ட் மெட்டீரியலாக இருக்கலாம், கெமிக்கல்ஸ், மெட்டல்ஸ் அண்டு டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இதெல்லாமே ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். அண்ட் தேர்பை அதை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம சேஃபாக என்விரான்மெண்ட்டில் டிஸ்போஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேறு ஃபர்தர் ப்ராசஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ் அ எய்ம் டு ஸ்டெபிலைஸ் sewage treatment aim என்னன்னா to stabilize the organic matter, that is to break down the organic matter to simple substances by bacterial action. அதாவது காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலாக ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கார்பன் மெட்டீரியல்ஸை சிம்பிள் மெட்டீரியல்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது மற்ற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அந்த சிம்பிள் நியூட்ரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணும்போது தேர்பை அதோடைய காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் எல்லாமே டீக்ரேட் ஆகிடுது அண்ட் பொல்யூஷன்ஸ் கம்மியாகுது. நெக்ஸ்ட் ஒன் தட் டு ப்ரொடியூஸ் அன் எஃப்ளூயன்ட் ஃப்ரீ ஃப்ரம் பேத்தஜன். அதாவது நம்மளுடைய சீவேஜ்லேருந்து ட்ரீட் பண்ணும்போது அதோடைய பேத்தஜன்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டு யூட்டிலைஸ் த வாட்டர் அண்ட் சாலிட்ஸ் வித்தவுட் ரிஸ்க் டு ஹெல்த். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நீரை நம்ம முடிஞ்சால் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், நம்மளுடைய தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதோடைய மெட்டீரியல், சாலிட் மெட்டீரியல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இட் ஷுட் பி வித்தவுட் ரிஸ்க், அதாவது எந்த ஒரு கண்டாமினேஷனோ இல்லை டிசீஸ் காசிங் ஏஜென்ட்டோ அதில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் த டீகம்போஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். இந்த சீவேஜில் ஏரோபிக் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, இட் ரெக்யூர்ஸ் அ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன். In the aerobic process, organic matter is broken down into simpler compounds by the action of bacteria, fungi and protozoa. அதாவது ஏரோபிக் ப்ராசஸில் தட் மீன் நேமே அதோடைய பேரே சொல்லுது, ஏர் டிசால்வ்டு ஆக்சிஜன் அதில் இருக்கணும். இதை வந்து காம்ப்ளெக்ஸ், அதாவது ஆர்கானிக் மேட்டரை, காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் கார்பன் மெட்டீரியல்ஸை சிம்பிள் மெட்டீரியல், முன்னாடி சொன்ன சிம்பிள் மெட்டீரியல் அது கன்வெர்ட் பண்ணுது. எப்படின்னா பை த ஆக்ஷன் ஆஃப் பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் ப்ரோட்டோசோவா அதில் ஃபீட் பண்ணி அதை சிம்பிள் மெட்டீரியலாக அதை உடைக்குது. அனதர் ப்ராசஸ் இஸ் anaerobic ப்ராசஸ். ஸோ இட் இஸ் ஹைலி எஃபெக்டிவ். எப்போ எஃபெக்டிவாக இருக்குன்னா when the sewage is highly concentrated and contains plenty of solids. அப்போ ஹைலி கான்சன்ட்ரேட்டடும் நிறைய சாலிட் மெட்டீரியல் இருக்கும்போது anaerobic ப்ராசஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் the reactions are slower and has complex mechanism. anaerobic process வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் அண்ட் நிறைய மெக்கானிசம் அதில் இன்வால்வ்டாக இருக்குது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய ஸ்மால் ஸ்கேல் மெத்தட் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் மெத்தட் நம்ம பிரிக்கலாம். ஸோ ஸ்மால் ஸ்கேல் மெத்தடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சீஸ்பூல்ஸ் ஸ்பூல்ஸ்னால் இட்ஸ் நம்ம படத்தில் இருக்கிற மாதிரி கான்க்ரீட் சிலிண்ட்ரிக்கல் ரிங்ஸ் வித் போர்ஸ், அதில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. இந்த வால்ஸ் ஆஃப் த ரிங் அண்ட் சாலிட் வேஸ்ட் அக்குமுலேட் அட் த பாட்டம். அதாவது நம்ம நார்மலாக ஹியூமன் வேஸ்ட்டை வந்து செஸ்பூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் என்ன பண்ணணும், நம்மளுடைய கழிவுகள் அதில் போகும்போது சாலிட் எல்லாமே கீழே டெபாசிட் ஆயிரும். மற்ற லிக்விட் மெட்டீரியல், கேஸஸ் மெட்டீரியல் எல்லாமே சுற்று இருக்கக்கூடிய இடத்துல மண்ணோ அந்த மற்றல வந்து அது அப்சர்வ் ஆயிரும். anaerobic bacteria digest the organic matter and the products diffuse into the ground. அப்போது இதில் வந்து மேக்ஸிமம் anaerobic digestion தான் நடக்குது. அப்போது anaerobic bacteria அந்த ஆர்கானிக் மேட்டர், அந்த ஹியூமன் வேஸ்ட்டில் ஆக்ட் பண்ணுது அண்ட் வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே கிரவுண்டில் டிஃப்யூஸ் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் ட்ரீட்மெண்ட் இஸ் செப்டிக் டேங்க். இது எங்கெல்லாம் மேஜராக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்ளிகபிள்னால் ஹவுஸ் ஹோல்டு சீவேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் குரூப் ஆஃப் ஹவுசஸ் அண்ட் இன்ஸ்டியூஷனுக்காக செப்டிக் டேங்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதோடைய ஒரு ப்ரப்போஸ்டு ஃபிகர். கீழே இருக்க ஸ்லட்ஜு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்லெட் லெவல் ஸ்கம் அதெல்லாம் இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். In anaerobic and aerobic digestion and aerobic oxidation takes place in septic tank. இதில் அகெயின் ஆர்கானிக் மேட்டர் ஆஃப்
human excreta or liquefied or gas is converted. அதாவது ஆர்கானிக் மேட்டர் எதர் தண்ணியாக லிக்விடாவோ இல்லாட்டி கேஸாவோ மாற்றிடும். The heavier matter, that is sludge, settles at the bottom, and the lighter matter, grease and fats, form a layer called scum at the top. கம்மிங் டு த ஃபிகரில் பார்த்தோன்னா ஹெவியர் மெட்டீரியல் கொஞ்சம் எடை கூடிய மெட்டீரியல் ஹெவியர் மெட்டீரியல் எல்லாமே கீழே டெபாசிட் ஆகும்போது அதை வந்து நம்ம ஸ்லட்ஜுன்னு சொல்கிறோம். அண்ட் லைட்டர் மெட்டீரியல் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே மிதக்கிறக்கூடிய ஒரு லேயர் மாதிரி இருக்குது, க்ரீஸ் அண்ட் ஃபேட்ஸ், அதெல்லாம் ஸ்கம்முன்னு சொல்கிறோம். இதில் சாலிட்ஸ் ஆர் அட்டாக்டு பை, அதாவது heavier material are attacked by bacteria, and as usual organic matter or complex material are broken down into simpler compounds, break பண்ணிடுது. And also part of the solid is transformed or converted into liquid and gases, for example methane. அது எல்லாமே மேலே ஒரு பபுள், காற்று ஒரு குமிழ் வரும்போது அது இட் ரைசஸ் டு த சர்ஃபேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பபுள்ஸ். ஏரோபிக் ஆக்சிடேஷனில் என்ன நடக்குன்னா அரபிக் பாக்டீரியா அட்டாக் த ஆர்கானிக் மேட்டர், அதாவது அதில் ஃபீட் பண்ணுது, அதை சாப்பிடுது, அண்ட் ஆக்சிடைஸ் இன்டு ஸ்டேபிள் எண்ட் ப்ராடக்ட்ஸ். அது என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணுதுன்னா சிம்பிள் மெட்டீரியல், நைட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ அதில் ப்ரிடாமினட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எசரேஷியா கோலை. நம்ம இதுவரை பார்த்தது ஸ்மால் ஸ்கேல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிறது லார்ஜ் ஸ்கேல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். இப்போ அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், அதாவது ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபைனல் ஒன் டிஸ்இன்ஃபெக்ஷன். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்குன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் சாலிட்ஸ், அதாவது கனமான மெட்டீரியல், சாலிட் மெட்டீரியல் எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே டீகம்போஸ் ஆகுது செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில். டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்குன்னா கெமிக்கல், ஃபிசிக்கல் ஆர் பயாலஜிக்கல் ரிமூவல் ஆஃப் அதர் காம்பனன்ட்ஸ், அதாவது ஹெவி மெட்டல்ஸ், நைட்ரஜன், ஃபாஸ்பேட், இதெல்லாமே கெமிக்கல் மெத்தட்லேயோ ஃபிசிக்கல் மெத்தட்லேயோ பயாலஜிக்கல் மெத்தட்லேயோ ரிமூவ் பண்ணுறது. அதாவது ப்ரைமரி சாலிட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ப்ரைமரியில் ரிமூவ் பண்ணுறோம். செகண்டரியில் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதெல்லாமே டீகம்போஸ் பண்ணுறோம். டெர்ஷியரியில் ஹெவி மெட்டல்ஸ், நைட்ரஜன், ஃபாஸ்பேட் இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி டிஸ்இன்ஃபெக்ஷன், அதில் என்ன பண்ணுறோன்னா பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் லார்ஜ் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். இதில் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா முன்னாடி சொன்னமே இட்ஸ் a removal of large and small particles from the sewage, and the floating debris are removed by filtration through wire mesh screens. அதாவது மிதக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே ஒரு ஃபில்டர் மூலமாக, ஒரு அரிப்பு மூலமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறாங்க. சாயில் அண்ட் ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ், அதாவது சாண்டு, கிரேவல், ரோட் ஸ்கிராப்பிங், இதெல்லாமே ரிமூவ்டு பை செடிமெண்டேஷன் இன் த செட்டிலிங் டேங்க், அதாவது தானாகவே அது வெயிட்டாக இருக்கிறனால கீழே படிஞ்சு அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆர்கானிக் மேட்டர் is also settles at the bottom and is called as sludge. ஆர்கானிக் மேட்டரை வந்து டெபாசிஷன் வந்து நம்ம ஸ்லட்ஜ்னு சொல்கிறோம். முன்னாடி நம்ம செப்டிக் டேங்கில் பார்த்துருக்குறோம். ஸோ இதுலேயே அதை ஸ்லட்ஜுன்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லட்ஜில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபீட் ஆகும் அண்ட் பிரேக் டவுன் த ஆர்கானிக் மேட்டர் இன்டு சிம்பிள் சொல்யூபிள் சப்ஸ்டன்சஸ் அண்ட் அமோனியா. ஸோ மைக்ரோப்ஸ் இதில் வந்து ஆக்ட் பண்ணுறதுனால அதில் ஆர்கானிக் மேட்டரில் சாப்பிட்டுட்டு அதை சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுது அண்ட் அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணிடுது. The next one is secondary treatment. இப்போ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் aerobic microbes grow rapidly and reduce the biological oxygen demand of the effluent and form flocks. அதாவது ஃப்ளாக்னா பேக்டீரியல் அக்ரிகேட். அப்போ இந்த பாக்டீரியா ஏரோபிக் பாக்டீரியா வந்து நிறைய க்ரோ ஆகிறதுனால அது எல்லாமே சேர்ந்து ஒரு குழு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிறதுனால அதை வந்து அக்ரிகேட், அதை வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறோம். பாக்டீரியல் ஃப்ளாக் settle down and the sediment is called activated sludge. முன்னாடி ஸ்லட்ஜாக இருந்துச்சு, இப்போ இதில் பாக்டீரியா நிறைய அக்ரிகேட் ஆகிறதுனால அதை ஃப்ளாக்குங்கிறோம். அந்த ஃப்ளாக் எல்லாமே செட்டில் ஆகுது, பாக்டீரியல்ஸ் அக்ரிகேட் எல்லாமே செட்டில் ஆகும்போது அதை நம்ம ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், அதாவது பாக்டீரியா அங்கே மறுபடியும் போய் ஆக்டிவேட் ஆகுது. தென் the sludge is passed into the larger tanks called anaerobic sludge digester. இந்த ஸ்லட்ஜை வந்து நம்ம anaerobic digester டேங்குக்கு மாற்றுறோம். அதில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னா anaerobic டைஜஷன் மேஜராக அதில் ப்ரொடியூசிங் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ்
அது ஆக்ட் பண்ணும்போது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், மீத்தேன் அது க்ரியேட் ஆகணும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதில் anaerobic டைஜஷனில் கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, லைக் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் மெத்தட் ட்ரிக்லிங் ஃபில்டர் ஆர் ஸ்ப்ரிங்க்லிங் மெத்தட். இதில் என்னென்னா ஒரு இனர்ட் மெட்டீரியல், அதாவது எதுவுமே ரியாக்ட் ஆகாத ஒரு மெட்டீரியல், அதாவது ராக், கிராவல், சாண்ட், செராமிக் ஆர் ஸ்பெஷல் ப்ரீஃபார்ம்டு பிளாஸ்டிக் ஃபில்டர் மீடியா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபிகர் பார்த்தாலே தெரியும், ஃபில்டர் சப்போர்ட் கீழே அதில் எல்லாமே இருக்குது. ஃபில்டர் அதுதான், நம்ம அது வந்து பிளாஸ்டிக் ஃபில்டராக இருக்கலாம், ராக்காக இருக்கலாம், கிராவலாக இருக்கலாம். இதில் த சீவேஜ் இஸ் ஸ்ப்ரிங் டு ஓவர் த மீடியா. இது நம்ம ஃபில்டர் நம்ம ஃபிகரில் வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம சீவேஜை வந்து தெளிக்கிறோம், ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். இப்போ அதில் என்ன நடக்குன்னா, ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னே வாட்டர் மைக்ரேட்ஸ் த்ரூ த போர்ஸ் ஆஃப் த ஃபில்டர். வாட்டர் நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுற சீவேஜ் அந்த நம்மளுடைய ஃபில்டரில் இருக்கக்கூடிய துகள்கள் வழியாக உள்ளே இறங்கும். அதில் அது மேலே போய் படியும்போது ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஆர் ஏரோபிக்லி டீக்ரேடட் பை த பயோஃபில்ம் கவரிங் த ஃபில்டர். இப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அது மேலே இருக்க அந்த இது ஃபில்டர் மேலே படியக்கூடிய சீவேஜ் எல்லாமே அது மேலே வளர்ந்து அதை அப்படியே ஏரோபிக்கலி டீக்ரேட் பண்ணும். அப்போ இது எல்லாமே மேலே ஒரு பாக்டீரியா எல்லாமே மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அதான் பயோஃபில்ம், அதுதான் பயோஃபில்ம் சொல்லுவோம். ஒரு மேலே ஒரு அந்த இன்னர்ட் மெட்டீரியல், ஒரு கல், ஒரு சாண்டு, நம்ம ராக் பார்த்துருக்கோம், ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அது மேலே இந்த நம்மளுடைய சீவேஜ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறோம், ஒரு தண்ணி வடிகிற மாதிரி அது வடியும். அப்போது இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம், நம்ம ஆர்கானிசம் என்ன ஆகும், அது மேலே அப்படியே அதை சாப்பிட்டு அதை டீக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். டீக்ரேட் பண்ணும்போது ஒரு கவரிங் மெட்டீரியல் மாதிரி அது கூட இருந்துடும். அடிக்குவேட் ஏர் ஃப்ளோ இஸ் இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் சஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் ஓடர்ஸ். இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அடிக்குவேட் ஏர் சப்ளை இருக்கணும், இல்லாட்டி anaerobic கண்டிஷன் வந்துடும், ஆர்கானிசமால் க்ரோ ஆக முடியாது. அடிக்குவேட் ஏர் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் அடிக்குவேட் ஏர் இஸ் இம்பார்ட்டண்ட். த மைக்ரோ ஆர்கானிசம், இதில் ஆர்கானிசம் வளர்கிறதுனால மைக்ரோ ஆர்கானிசம் மெட்டபாலைஸ் த சப்ஸ்ட்ரேட் ஃப்ரம் அண்ட் ஃபார்ம் இன்க்ரீஸ் திக்னஸ். இப்போது இது மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால அப்போ அதுதான் அதுக்கு உணவு. மைக்ரோ ஆர்கானிசம் அந்த சீவேஜ் மேலே, அந்த கல் மேலேயோ அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் மேலேயோ அந்த சீவேஜை சாப்பிட சாப்பிட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு திக் லேயர் ஃபார்ம் பண்ணுது. அதான் சொல்கிறாங்க த மெட்டபாலைஸ் த சப்ஸ்ட்ரேட் ஃபார்ம் இன்க்ரீஸ்டு திக்னஸ். அப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபார்ம் ஆக ஆக அப்போ சில இதுக்கு மேக்ஸிமம் அதுக்கு கீழே பெனட்ரேட் பண்ண முடியாது, அண்டு இங்கே திக்னஸ் கூட கூட அது பிடிச்சு நிற்க முடியாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே சரிஞ்சிடும். அதான் அவங்க சொல்கிறாங்க அண்ட் லூஸ் தேர் எபிலிட்டி டு adhere டு த சர்ஃபேஸ். அப்போ இது என்னென்னா இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போது முதல்ல கொடுக்குறோம், அந்த ஃபில்ட்ரு மேலே நம்ம சீவேஜ் கொடுக்குறோம், ஆர்கானிசம் வளருது, நிறைய ஆக்சிஜன் கொடுக்குறோம், அது நல்லா வளரும்போது ஒரு லெவலுக்கு மேலே வளரும்போது நிறைய அடுக்கடுக்காக அது வளரும்போது திக்னஸ் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சு வந்துடுது நம்ம மெட்டீரியல்லேருந்து. அப்போ அந்த மெட்டீரியல் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அண்டு அதாவது பிரிஞ்சு வந்ததை நம்ம மறுபடியும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணும்போது அது எல்லாமே மறுபடியும் கீழே வந்துடும். த லிக்யூட் வாஷஸ் த ஸ்லைம் லேயர் அண்ட் நியூ ஸ்லைம் லேயர் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ கால்ட் ஸ்லாகிங். அப்போ இந்த மெத்தட் நம்ம முதல்ல ஸ்ப்ரே பண்ணுறோம், ஆர்கானிசம் வளருது அண்ட் ரொம்ப லேயர் ஃபார்ம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சு விழுந்துருது அண்ட் மறுபடியும் நம்ம சீவேஜ் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ப்ராசஸ் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா இட் ரெக்யூர்ஸ் ஸ்மால் லேண்ட் ஏரியா அண்ட் எஃபிஷியன்ட் நைட்ரிஃபிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். பட் அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட் வேணும், ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் பை ஸ்கில்டு பர்சனல். அப்போ அதை கரெக்டான டயத்துக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், சஃபிஷியன்ட் ஏர் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய மேன் பவர் நிறைய இருக்குது அண்ட் ஸ்கில்டு பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால் தான் அது பண்ண முடியும். ஃப்ளைஸ் அண்ட் ஓடர்ஸ் ஆர் ஆஃபன் ப்ராப்ளமேட்டிக், அது சின்ன சின்ன பூச்சிகள் அண்டு ஸ்மெல் வந்து பயங்கர ப்ராப்ளம். அடுத்த மெத்தட்னு பார்த்தோன்னா ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கான்ட்ராக்டர் ஆர் பயோடிஸ்க் சிஸ்டம். ஸோ இட் இஸ் அ closely spaced disc that is plastic material or rotated in a trough containing sewage effluent. ஸோ இதான் அதோடைய படம், சைட் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ.
The disc become coated with a microbial slime and continuous rotation keeps the slime well aerated. ஸோ நம்ம முன்னாடி நம்ம வெறும் மெட்டீரியல் ஃபில்டரோ கல்லோ இருந்துச்சு, மேலே நம்ம சீவேஜ் பண்ணோம். இதில் என்னென்னா இந்த டிஸ்கில் அந்த சீவேஜ் போகும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணுறோம். அதை இது ரொட்டேட் பண்ணும்போது மைக்ரோபியல் அகைன் அதில் இருந்த மாதிரியே மைக்ரோபியல் ஸ்லைம் ஒரு லேயர் அதில் ஃபார்ம் ஆகுது அண்ட் கண்டினியூஸ் ரொட்டேஷன் கீப்ஸ் ஏரேட்டட். அப்போ கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும்போது ஏரேஷன் நிறைய இருக்குது. இது மேலே க்ரோத் ஆகுது. அப்போ முன்னாடி இருந்த மாதிரி தான் ஒரு மெட்டீரியல் அது ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கான்ட்ராக்டர் இதில் டிஸ்க் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். மற்றதில் பிளாஸ்டிக் ஃபில்டரோ இல்லாட்டி ராக் ஆர் கிரேவல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் க்ரோத் ஆகுது பயோஃபில்ம். அதாவது க்ரோத் என்னென்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு ஆர்கானிசம்னா பெஜியோட்டா, நொகார்டியா, ஆசிலட்டோரியா அண்ட் எக்ஸட்ரா. ஸோ இதில் பயோஃபில்மில் இது 2 லேயர் இருக்குது. அவுட்டர் ஒயிட்டிஷாக இருக்குது, அது பெகியோட்டா ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இன்னர் உள்ள லேயர் blackish, that is formed by desulfo-vibrio. So same like previous method, the increase in film thickness prevents nutrient from reaching the innermost microbes, so leading to the microbes die or autolyse and cause detachment of the slime layer. இப்போ முன்னாடி இதில் திக்னஸ் கூட அது உறிஞ்சி வெளியே வந்துடுதுன்னு பார்த்தோம். இதில் என்னென்னா அகெயின் இன்க்ரீஸ் இன் ஸ்லைம் திக்னஸ், ஃபில்ம் திக்னஸ் கூட நியூட்ரியன்ஸ் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்க்கு கிடைக்காது. அப்போது ரீச்சிங் த இன்னர்மோஸ்ட் ரீச்சிங். அப்போது முன்னாடி இந்த உள்ளேருந்து மேலே இருக்கக்கூடிய திக்னஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்க்கு உங்களுக்கு அவ்வளோவா நியூட்ரியன்ஸ் கிடைக்காதனால மைக்ரோ ஆர்கானிசம் டை ஆர் ஆட்டோலைஸ், அதோடைய என்சைம்ஸ் எல்லாமே பிரேக் டவுனோ இல்லாட்டி அது இறக்குறதுனால ஆட்டோமேட்டிக்கலி அந்த லேயர் அட்டாச் ஆன லேயர் எல்லாமே உறிஞ்சி வந்துடும். இதோடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா இட் ரெக்யர்ஸ் லெஸ் ஸ்பேஸ், இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்டேபிள் and it is useful in treating both domestic and industrial sewage. Disadvantage in பார்த்தோன்னா needs higher initial investment, initial higher amount தேவைப்படுறதுனால it's a major disadvantage of the system. மூணாவது மெத்தட் பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் பாண்ட் ஆர் ஸ்டெபிலைசேஷன் பாண்ட்ஸ். இதில் என்ன நடக்குன்னா ஒரு வைட் ஏரியா ஆஃப் பாண்டு மாதிரி ஒரு நிலப்பரப்பில் நடக்குது. இதில் இனிஷியல் என்ன பண்ணுன்னா பாக்டீரியா டீக்ரேட் த ஆர்கானிக் மேட்டர் ரிலீஸிங் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது சிம்பிளர் காம்பவுண்ட்ஸாக ரிலீஸ் பண்ணுது. அந்த காம்பவுண்டை சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் ஆல்கே. இப்போ நம்ம இந்த ஃபிகர் பார்த்தாலே தெரியும், பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மெட்டீரியல் பாக்டீரியா ஆக்சிடைஸ் பண்ணும்போது இன்ஆர்கானிக் வேஸ்ட் சிம்பிள் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுது, லைக் கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, பொட்டாசியம், ஃபாஸ்பேட் எக்ஸெட்ரா. அப்போ இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஆல்கல் க்ரோத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ ஆல்கல் இந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இட் ரிலீசஸ் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஆல்கல் பாப்புலேஷன் டீகம்போஸ் ஆர்கானிக் மேட்டர் பை ப்ரொடியூசிங் ஆக்சிஜன் விச் இஸ் அகைன் யூஸ்டு பை த பாக்டீரியா. இதில் இந்த மெத்தடில் பார்த்தோன்னா இந்த மெத்தடில் டீக்ரேடேஷன் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ and effluents containing the oxidized products has to be periodically removed from the ponds. அப்போ அந்த பாண்டில் நம்ம ஒரு குளம் மாதிரி ஏரியாவில் பண்ணும்போது அடிக்கடி நம்மளுடைய எஃப்ளூயன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்த மெத்தட் பார்த்தோன்னா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்ப்ரஸ்ட் ஏர் இஸ் இன்ஜெக்டட் இன் டு த டேங்க் ப்ரொவைடிங் ஆக்சிஜன் அண்ட் ரேபிட் மிக்சிங் ப்ரொமோட் பண்ணு. அதாவது ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணும்போதே கம்ப்ரஸ்ட் ஏரில் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக வரும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம ஃபிகரில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஏர் சப்ளை, அந்த பபிள்ஸ் ஒயிட் டாட்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ரேப்பிட்லி ஃபார்ம் அண்ட் ஆக்டிவ் சஸ்பென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் சாலிட்ஸ், அதாவது மோஸ்ட்லி பேக்டீரியா கால்ட் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். அப்போ ஒரு முன்னாடி நம்ம பார்த்தோம் அக்ரிகேட்டட் பாக்டீரியா ஃப்ளாக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் ரேப்பிடாக க்ரோ ஆகி ஒரு சஸ்பென்ஷன் சாலிட்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுனால இதோடைய பேர் நம்ம ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இஸ் மெயின்டைன்ட் பை த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் கால்ட் அஸ் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். அப்போது அந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை எடுத்துகிட்டு அதாவது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வளர்கிறதுனால மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ரேப்பிட்லி ஃபார்ம் அண்ட் ஆக்டிவ் சஸ்பென்ஷன். இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் த சீவேஜ் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா. அப்போது ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாமே ஆக்சிடைஸ் ஏரோபிக் பாக்டீரியா ஆக்சிடைஸ் பண்ணுது.
The typhoid and cholera organisms are destroyed and the coliforms are greatly reduced. In the process, activated sludge process, typhoid and cholera organism, for example Salmonella typhi and Vibrio cholera organism எல்லாமே maximum destroy பண்ணுறாங்க. And mostly coliforms, intestinal E. coli and other organisms எல்லாமே maximum reduce ஆயிருது இந்த மெத்தடில். Other heterotrophic bacterial populations like Micrococcus, Achromobacter, Arthobacter, Flavobacterium, filamentous fungi and yeast அதுவுமே ஒரு கம்மியான நம்பர், லோ நம்பர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Bulking of the sewage sludge is caused by multiplication of bacteria. அதாவது சீவேஜ் மெட்டீரியலில் வந்து ஒரு பல்கிங் நடக்குது. அது எது பாக்டீரியா என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னா பெகியோட்டோவா, தயோத்ரிக்ஸ் அண்ட் பெசிலஸ், ஃபங்கையில் ஜியோட்ரைக்கம், செஃபலோஸ்போரியம், கிளாடோஸ்போரியம், பெனிசிலியம். ஸோ பல்கிங், அந்த ஒரு இன்க்ரீஸ் பல்கிங் எதனால் நடக்குன்னா கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அண்ட் கார்பன் phosphorus ratio, highest ratio இருக்கிறனால அந்த பல்கிங் நடக்குது. அண்ட் low dissolved oxygen concentration is present. Removal of nitrogen, இதில் வந்து பார்த்துருக்கோம் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில், செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்னெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் செகண்டரி ட்ரீட்மெண்ட். இதில் அடுத்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நைட்ரஜனும் ரிமூவ் பண்ணுறாங்க. லைக் நைட்ரஜன் இஸ் பை ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸில் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னா, ரிமூவ் ஃப்ரம் த எஃப்ளூயண்ட் அண்டர் anaerobic condition, and aerobic oxidation of organic matter converts the nitrate into nitrogen gas. Next one, removal of excess phosphate. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னா, under anaerobic condition microbes store fatty acid in the form of polybeta hydroxybutyrate. இப்போ anaerobic conditionல some of the organisms like Acinetobacter, Moraxella, Maima அப்படிங்கிற ஆர்கானிசம் எல்லாமே ஃபேட்டி ஆசிடை ஸ்டோர் பண்ணுது. எந்த ஃபார்ம்லனா ஃபேட்டி ஆசிடை பாலிபீட்டா ஹைட்ராக்சிபியூட்டரின் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுது. when the sewage is re-aerated, anaerobic condition aeration வரும்போது the bacteria rapidly oxidize polyhydroxybutyrate and uptake phosphate, which synthesize polyphosphate using the energy released from the biological oxidant demand oxidation. அப்போது முன்னாடி இந்த ஸ்டோர்ஸ் ஆல்ரெடி anaerobic கண்டிஷனில் சம் ஆஃப் த ஆர்கானிசம் பாலிபீட்டா ஹைட்ராக்சிபியூட்டரேட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கு. இப்போ ஏரேஷன் கண்டிஷன் ரீஏரேஷன் வரும்போது பாக்டீரியா ரேப்பிட்லி இந்த ஸ்டோர் பண்ண பிஹெச்பியை ஆக்சிடைஸ் பண்ணி ஃபாஸ்பேட்டை அப்டேக் பண்ணிக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபாஸ்பேட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுது. த ஃபாஸ்பேட் அப்டேக் ஃபாஸ்பேட் விச் சின்சைஸ் பாலிஃபாஸ்பேட்டை வந்து அண்ட் இன் அடிஷன் அதை யூஸ் பண்ணி பாலிஃபாஸ்பேட்டை சின்சைஸ் பண்ணிக்குது. டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, லைக் டு ரிமூவ் நான் biodegradable toxic organic pollutants like chlorophenol, polychlorinated biphenyls and other synthetic pollutants by activated carbon filters. So non-biodegradable toxic pollutants நம்ம activated carbon filter மூலமாக ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் ஃபாஸ்பேட்டை வந்து removed by precipitation as calcium phosphate. அதை கால்சியம் ஃபாஸ்பேட்டை அதை ரிமூவ் பண்ணுறோம். நைட்ரஜனை அமோனியாவாக ரிமூவ் பண்ணுறோம் பை volatilization. அமோனியாக்கு நைட்ரஜன் கேன் பி ரிமூவ்ட் பை குளோரினேஷன் பை ஆடிங் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன் த அப்சர்வ்ட் மெட்டல் அயான்ஸ். முன்னாடி வந்து கெமிக்கல்ஸ் பார்த்தா இப்போ அனதர் மெட்டல் அயான்ஸ் லைக் ஹெவி மெட்டல்ஸ் லைக் மெர்க்குரி, லெட், குரோமியம் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா இதெல்லாமே these are converted into toxic products or residues remain associated with the microbe biopolymer matrix. ஸோ இதெல்லாமே ப்ராடக்ட்ஸாக இல்லாட்டி ரெசிடியூவாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இட்ஸ் கன்வெர்டட் ஆர் ரிலீஸ்டு டூரிங் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் ஆர் ரீமொபிலைஸ்ட் ஆஃப்டர் ஸ்லட்ஜ். Heavy metals can be then fed and reprocessed for use or permanently immobilized. இப்போ மேலே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், மெட்டீரியல்ஸை கன்வெர்ட் பண்ணி ஸ்லட்ஜ் ட்ரீட் பண்ணுறோம். அண்டு எய்தர் அதுக்கு அடுத்து ஃபர்தர் என்ன பண்ணலான்னா அதை மறுபடியும் நம்ம ஃபீட் பண்ணலாம், நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி பெர்மனெண்ட்டாக அதை இம்மோபிலைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம்.
And the final one, the final one of the tertiary treatment is disinfection. டிஸ்இன்ஃபெக்ஷனில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது தேவையில்லாத ஆர்கானிசம்ஸ் இல்லாட்டி டிசீஸ் காசிங் ஆர்கானிசமை நம்ம கில் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்இன்ஃபெக்ஷனில் இட்ஸ் அ ஃபைனல் ஸ்டெப் இன் த டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் இன் விச் கில்லிங் த ரிமைனிங் பாக்டீரியா ஆர் வைரஸஸ் பை குளோரினேஷன். இப்போ குளோரினேஷன்ங்கிற மெத்தட் மூலமாக ரிமைனிங் பாக்டீரியா ஆர் வைரஸஸை கில் பண்ணுறோம். அது என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா லைக் குளோரின் கேஸ், ஹைப்போக்ளோரைட், தட் இஸ் ஹை சோடியம் ஹைப்போக்ளோரைட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன நடக்குன்னா ஹைப்போக்ளோரஸ் ஆசிடுங்கிறது ரிலீஸ் ஆகுது விச் இஸ் ஸ்ட்ராங்லி ஆன்டிபாக்டீரியல் இன் நேச்சர். ஸோ அதோடைய ரியாக்ஷன் தான் கீழே இருக்குது. ஸோ ஹியர் வித் we are coming to the end of the topic sewage treatment. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அரோபியா என்னென்ன எதனால் அரோபியா sewage treatment பண்ணுறோன்னா to stabilize the organic matter that is breaking down to produce a effluent free pathogen and to utilize the water and solid if necessary. ஸோ அதில் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அண்ட் ஸ்மால் ஸ்கேலில் செஸ்பூல்ஸ், செப்டிக் டேங்க் பார்த்தோம். லார்ஜ் ஸ்கேலில் 3 ஸ்டெப் இருக்குது: ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபைனலி டிஸ்இன்ஃபெக்ஷன். இந்த மெத்தடில் மொத்தமாக அந்த லார்ஜ் ஸ்கேல் சீவேஜில் உள்ள டிஸ்இன்ஃபெக்ஷனில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா some organic molecules including lipids, hydrocarbons are not oxidized completely but partially chlorinated. Full oxidized ஆகாது. So chlorinated hydrocarbons are likely to be toxic. Sometimes it may become toxic, but alternative methods வேறு குளோரினேஷன் தவிர வேறு எந்த ஒரு மெத்தடும் சாட்டிஸ்ஃபேக்டரியாகவும் இல்லை. அண்ட் இருந்தாலும் அது ஹை காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால இன்னைய வரைக்கும் நம்ம குளோரினேஷன் மெத்தட் தான் நம்ம முனிசிபல் டிஸ்இன்ஃபெக்ஷன், நம்ம வாட்டர், ஹவுஸ் ஹோல்டு வாட்டர் எல்லாமே மேக்ஸிமம் குளோரினேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் வாட் they are saying. Alternative means of disinfections are most expensive, hence chlorination remains a standard way of sewage disinfectant. Thank you. And இன்னும் நம்ம நிறைய இந்த இதில் sewage treatmentல நிறைய ஸ்டெப்ஸ் ahead போக வேண்டியிருக்கு. and hopefully future research on this topic will reduce the human interventions and give us safest sewage treatment. Thank you.